நம்ம வீட்டு தோட்டத்தில் எல்லோருக்குமே பிடித்தமான மல்லிச்செடிகளை நாம் வளர்த்துறலாங்க. இந்த மல்லிச்செடிகள் நாம் எதிர்பார்க்காத அளவு எந்த அளவிற்கு தளிர்கள் வருதோ அதை விட அதிகமாகவே நமக்கு ஒவ்வொரு தளிர்கள்லேயும் கொத்து கொத்தா பூக்களை கொடுத்து இப்படி அழகாக நமக்கு பூத்துருங்க. எங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் 4-5 வகை மல்லி வகைகள் இருக்குது. இன்று மல்லி செடிகளை எப்படி வளர்க்கலாம், அதற்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கலான்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை மல்லி. இவை எல்லாமே க்ரோ பேக்கில் தாங்க இருந்தது. வளர்ந்துட்டதுனால அதில் வேர் அதிகமாயிட்டது. அதனால் நாங்கள் வேறு பெரிய பாத்தி கட்டி அதில் மாற்றிட்டோம். இப்போ நல்லா வளர்ந்து பசுமையாக இருக்குது பாருங்கள். இப்படி வரும்பொழுது நீங்கள் வாங்கி வைக்கும் மல்லிச்செடியானது வேகமாக வளர கடலை பிண்ணாக்கு கரைசல், மண்புழு உரம், கம்போஸ்ட், சாண எரு இவற்றை முதல் உரமாக கொடுக்கலாம். மாற்றி மாற்றி கொடுக்கணுங்க. வாரம் ஒரு முறை கொடுத்தால் போதுமானது. அப்படி கொடுக்கும் பொழுது செடி ஹெல்த்தியாக வளர்ந்து வந்துடும். செடி புதர் மாதிரி வரும்பொழுது நீங்கள் மேல் பகுதியை கட் பண்ணி விடணும். அப்படி கட் பண்ணி விடும் பொழுது கட் பண்ண இடத்துலலாம் ஒவ்வொரு கணுக்கள்லேயும் 2-3 கிளைகள் வர ஆரம்பிக்கும். இப்படி தொடர்ந்து எல்லா இடங்கள்லேயும் நமக்கு கணுக்கள் வரும்பொழுது இன்னும் மேலும் இந்த செடிகள் புஷ்ஷியாயிடும். இப்போ நீங்கள் பார்க்குறது ராமேஸ்வரம் மல்லி. இதற்கு முன்பாக பார்த்தது அடுக்கு மல்லி. இடையில் நான் என்ன பேருன்னு சொல்லிகிட்ருக்கேன். அடுத்ததாக 3 விதமான மல்லிகளை நாம் பார்த்துட்டோம். இப்படி நாம் வளர்த்து கொண்டு வரும் பொழுது செடி புஷ்ஷியாயிடும். கட் பண்ணி விடுறோம். அதன் பிறகு உரம் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது ரோஜா மல்லியினுடைய மொட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பூத்தவுடன் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து நாம் அந்த செடிகளில் பெரிய பெரிய இலைகள் அடிப்பகுதியில் இருக்கும். அதெல்லாம் நாம் எடுத்துடணுங்க. ஏன்னா நாம் கொடுக்குற உரம் இலைகளுக்கே போயிடுச்சுன்னா மொட்டுக்கள் வர்றதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இலைகளை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. மேல் பகுதியில் வேண்டாம், அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய இலைகளை மட்டும் நீங்கள் எடுத்துடலாம். அப்போ நமக்கு செடியை பார்க்குறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் உரம் கொடுக்கறதுக்கும் கூட அடிப்பகுதி ஃப்ரீயாக இருக்கும், நமக்கும் வசதியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே அடுக்கு மல்லி. இது ராமேஸ்வரம் மல்லி. அடுத்ததாக நம்ம இந்த உரங்களை வாரம் ஒரு முறை கொடுத்துக்கிட்டே வரும் பொழுது செடிகள் நல்ல ஹெல்த்தியாக வரும். அந்த நேரத்தில் நாம் பூச்சி விரட்டி தெளிக்கணுங்க. 10 நாட்களுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு பூச்சி விரட்டி, வேப்ப எண்ணெய் கரைசல், 3G கரைசல், கெம், எக்ஸோடஸ் இவற்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தெளித்து விடலாம். ரோஜா மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து வளர்க்கணும் அப்படின்னு இல்லைங்க. தானாகவே ஈஸியாக வளர்ந்துடும். இந்த தொட்டி பாருங்கள், ஃபுல்லாகவே மல்லியாக இருக்குது. இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இருவாட்சி. இந்த இருவாட்சி மல்லி மட்டும் எப்போவுமே அதிக அளவில் பூத்துரும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், செடி ஃபுல்லாக மொட்டு இருக்குது. ரொம்ப அழகாக பூத்துருங்க. இந்த செடியும் நீங்கள் வாங்கி வைக்கலாம். இப்படி நாம் பூச்சி விரட்டிகளை தெளித்த பிறகு இந்த சீசனில் நமக்கு மொட்டு வச்சிரும். மொட்டு வைக்க ஆரம்பிக்கும் பொழுதே நமக்கு நல்லா தெரியும், நிறைய மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் பஞ்சகவ்யா அல்லது மைக்ரோ நியூட்ரியன்ட்னு சொல்லக்கூடிய உரத்தை 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் கலந்து நீங்கள் ஃபுல்லாக தெளித்து விடலாம். மீன் அமிலமாக இருந்தால் 1 லிட்டர் தண்ணியில் 10 ml கலந்து ஃபுல்லாக தெளித்து விடலாம். இப்படி செய்யும் பொழுது அந்த பூக்கள் பெரிய பெரிய பூக்களாகவும் அதில் புழு போன்ற தாக்குதல் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான பூக்களாகவும் நமக்கு கிடைக்க வசதியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது பூனை மல்லி. எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இப்போ தான் இது பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு செடி இருக்குது, நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்படி எல்லா செடிகளுமே பூத்துட்ருக்க இந்த சீசனில் நாம் அடுத்தடுத்து பூக்களை பறிக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் கட் பண்ணி விடணுங்க. எல்லா பூக்களும் மொட்டுக்களும் பூத்து முடிந்த பிறகு நாம் திரும்பவும் ஃபுல்லாக கட் பண்ணி விடணுங்க. அப்படி கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் நமக்கு அடுத்த பூ எடுக்கும் பொழுது இதை விட அதிகமாகவே எடுக்கும். ஒவ்வொரு முறையுமே நான் கட் பண்ண நமக்கு தளிர்கள் நிறைய வருது. அந்த தளிர்கள்லேருந்து மொட்டுக்கள் லாஸ்ட் டைம் பூத்ததை விட இந்த முறை அதிகமாக பூக்கிற மாதிரியான
சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சாதாரணமாக எளிதில் வளரக்கூடிய இந்த மல்லியை உங்கள் வீட்டில் வளர்த்துடலாம். உரம் கொடுக்கலன்னா கூட இந்த சீசனில் தானாகவே இந்த மல்லிகள் பூத்துருங்க. ஆனால் உரங்கள் கொடுக்கும் பொழுது அதிக பூக்களை நமக்கு கொடுத்துரும். மல்லி தோட்டத்துக்கு வந்தாலே நல்ல வாசனையாக இருக்குங்க. பல வகை மல்லிகள் பூத்துருக்கறனால மேலே வந்தாலே நல்ல ஒரு வாசனை இருக்குது. நீங்கள் மொட்டாகவும் பறித்து எடுத்துக்கலாம் அல்லது பூக்க விட்டும் பறிச்சுக்கலாம். அது உங்கள் இஷ்டம். நம்ம பூஜைக்கும் நமக்கும் இப்படி பல வகையில் பயன்படக்கூடிய எந்தவித அதிக பராமரிப்பு இல்லாமல் எளிதில் வளர்ந்து பூக்களை கொடுக்கக்கூடிய இந்த மல்லிகளை எல்லார் வீட்லேயுமே வளர்த்துடலாம். இது மிகச் சாதாரணமாக வளரக்கூடியது. இலைகளை அடிக்கடி எடுத்துடணுங்க. முற்றிய இலைகளை நீங்கள் எடுக்க எடுக்க உங்களுக்கு அதனுடைய பிரான்ச்சஸ் அதிகமாகும். பூத்து முடிந்த கிளைகளை கட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் தளிர்கள் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அதன் மூலம் தொடர்ந்து இந்த செடியும் வளரும். அதே சமயம் நமக்கு பூக்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும். நீங்கள் பஞ்சகவ்யா, மீன் அமிலம், வாழைப்பழத்தோல் கரைசல், அரிசி கழுவிய தண்ணீர் எவற்றை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ரோஜா செடிக்கு தான் சில அதிக உரங்கள் கொடுக்கக்கூடாது, அதிக ஈரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அந்த கட்டுப்பாடுகள்லாம் இந்த மல்லிச்செடிக்கு கிடையாது. அதனால் நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டில் இந்த மல்லிச்செடிகளை வளர்த்துடலாம். எந்த அளவுக்கு நீங்கள் அரிசி கலைந்த தண்ணீர், வாழைப்பழத்தோல் கரைசல், பீட்ரூட் தோல் கரைசல் இவற்றையெல்லாம் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு இதில் வளர்ச்சி வேகமாக இருக்கும். என்னோடய சேனலில் எல்லா கரைசல்களும் இருக்குங்க. நீங்கள் பார்த்து ஒரு முறை உங்களுக்கு செய்ய முடிஞ்சதுன்னா செஞ்சு கொடுத்தீங்கன்னா இப்படி பூக்கள் நிறைய பறிக்கலாம். நமக்கும் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கும் எல்லோருமே வைத்துக்கொள்ளும் அளவிற்கு நமக்கு பூக்கள் கிடைச்சிரும். அடுத்து இங்கே இருக்கிறதெல்லாம் மல்லி வகைகள். இவை பூக்கட்டும், நான் ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து இந்த பூக்களில் பூச்சி தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்கு 10 நாட்களுக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் பூச்சி விரட்டி தெளிச்சிருங்க. மழை வரும்பொழுது இந்த செடியிலேருந்து கிளைகளை கட் பண்ணி ஒரு சின்ன தொட்டியில் நட்டு பாதுகாத்தீங்கன்னா புதிய செடியை உருவாக்கிக்கலாம். அடிக்கடி இப்படி உருவாக்குனது தாங்க இப்போ நீங்கள் பார்க்குற செடிகள் எல்லாமே 5 வருடத்திற்கு மேற்பட்ட செடிகள். ஒரு செடி கூட வீணாகலைங்க. எல்லாவற்றையுமே வளர்த்து இப்படி ஒரே இடத்துல நாங்கள் லைனாக வச்சிட்டோம். அதனால தான் எனக்கு இவ்வளோ பூக்கள் கிடைக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை தொடர்ந்து வளர்க்கும் பொழுது நமக்கு தானாகவே அது பூக்களை கொடுத்து சந்தோஷப்படுத்திடும். எந்த உரம் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன உரம் இருக்கோ அதை கொடுத்து வளர்த்துருங்க. இதே முறைகளை உங்கள் வீட்டு தோட்டத்திலையும் பயன்படுத்தி பூக்களை பறிக்கலாம். தேங்க்யூ.